ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 23வது ஸ்லோகம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 4 ஸ்லோகங்களாக, அதாவது 19, 20, 21, 22 இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் இந்த ஆத்மாவும் உடலும் வேறு வேறையாக தான் இருக்குன்னாலும், ஏன்னா உடல் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, ஆத்மா அப்படியே நேரெதிர் அப்படி இருந்தாலுமே பல ஜென்மங்களாக ரெண்டும் இணை பிரியாமல் தான் இருக்குது. அப்போ அந்த இணை புரியாத அந்த தொடர்பை பற்றி பகவான் விளக்கக்கூடியது தான் இந்த 4 ஸ்லோகங்கள். அதில் 19வது ஸ்லோகத்தில் ஒரு ஆத்மா உடலுக்குள்ளே இணை பிரியாமல் கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. 20வது ஸ்லோகத்தில் இப்படி ஆத்மா அந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறதுனால என்ன விளைவுகள் என்ன ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாரு. 21வது ஸ்லோகத்தில் எதுக்காக ஆத்மா ஒரு உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கணும்? ஏன்னா ஆத்மா ரொம்ப உயர்ந்தவராச்சே, அழிவே இல்லாதவராச்சே, அறிவே உருவானவராச்சே, அப்படிப்பட்ட அந்த ஆத்மா எதுக்கு அந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றது 21வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்து 22வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்னெல்லாம் செய்கிறார், என்னெல்லாம் இந்த உடலை செய்விக்கிறார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 23வது ஸ்லோகங்கள்லேருந்து பகவான் சொல்ல போகிறது என்னன்னா, உடலையும் ஆத்மாவையும் பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 2வது அத்தியாயத்திலையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த அத்தியாயத்துலேருந்தும் ஆழ்ந்து அதை தான் பார்த்துட்டு வரோம். உடல் எப்படி வேறுபட்டு இருக்குது, ஆத்மா எப்படி வேறுபட்டு இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் இந்த ஆத்மாவும் உடலும் எப்படி பிரித்து பார்க்கணும், எந்தெந்த கோணத்துலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதில் இந்த 23வது ஸ்லோகத்தில் எடுத்த உடனே இந்த ஆத்மாவையும் உடலையும் பிரித்து பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை அந்த பையனை சொல்லிடுறாரு. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பசங்களுக்கெல்லாம் கூட நீ நல்லா படி, இது இந்த வகுப்பு வரைக்கும் படித்தேன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு காலேஜை கிடச்ச அப்படின்னா, அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடச்சா அப்படின்னா இழுத்துட்டே போனால் முதல்ல பயம் தான் வரும், இவ்வளோ இருக்கா நம்ம முதல்ல செய்யறதுக்கு அப்படின்னு. அதனால் எடுத்த உடனே நல்லா படிச்சுட்டா உனக்கு சைக்கிள் கிடச்சிரும், இல்லை இது கிடச்சிரும் அப்படின்னு அந்த கிடைக்கக்கூடிய அந்த பையனை சொல்லிட்டா எல்லாருக்கும் அந்த ஒரு உத்வேகம் வந்துடும். அது போல் பகவானும் நம்மளும் பகவானுக்கு பசங்க போல தானே. அதனால் எடுத்த உடனே 23வது ஸ்லோகத்தில் இந்த ஆத்மாவையும் உடலையும் நீ பிரித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதனால் உனக்கு என்ன நன்மை ஏற்படும்ன்றதை முதல்லையே நமக்கு சொல்லிடுறாரு. நமக்கு ஒரு ஆர்வத்தை வரவழைக்கிறதுக்காக. என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபிஜாயதே. ஏவம் புருஷம், இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவை, எப்படிப்பட்ட ஜீவாத்மா போன ஸ்லோகத்தில் தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆத்மான்றவர் எப்படிப்பட்டவர், இந்த உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்கிறாருன்னு. அதனால் இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா யஹவேத்தி, இந்த ஜீவாத்மாவை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ, இப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, குணைசக பிரகிருத்தம் ச, இந்த முக்குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற இந்த 3 குணங்களோட சேர்த்து இருக்கக்கூடிய பிரகிருதி, மூல பிரகிருத்தியிலிருந்து உருவான உடல் பற்றியும் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது ஒரு ஆத்மான்றது உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தாலும் ரொம்ப உயர்ந்ததாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த உடலை நியமிக்கிறது, இந்த உடலை ஆட்சி செய்து எல்லாமே அனுபவிக்கிறவராக இருக்கார் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களோடு சேர்த்து இருக்கக்கூடிய மூல பிரகிருத்தியிலிருந்து உருவான அந்த உடல் பற்றியும் யார் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ, சர்வதா வர்த்தமானக அப்பி, எப்போதும் அவங்க உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா இந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தாலும், கர்மங்களால் கட்டுப்பட்டு இருந்தாலும், இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு, அதாவது தனித்தனியாக ஆத்மா வேற உடல் வேற, எதனால வேற வேற அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன ஆகுது, அவங்க அந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தாலும் சக பூயக ந அபிஜாயத்தே, அப்படிப்பட்ட ஒருத்தர் மறுபடியும் பிறப்பதே இல்லை அப்படின்ட்டு பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறனால தான் நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம், புண்ணியம் எல்லாம் வருது. இந்த கர்மங்களில் கட்டுப்பட்டு திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம், இந்த பிறவி எடுத்து திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம். அந்த மாதிரி கட்டுப்பட்டு ஒரு சுழற்சியாக போயிட்டுருக்கு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுழற்சியில் மாட்டிகிட்டு இருக்கோன்றது கூட தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் யார் ஒருத்தவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சுழற்சியில் மாட்டிகிட்டு இருக்கோம், ஆத்மா இப்படிப்பட்டது ரொம்ப மிக உயர்ந்தவர்,
வேறுபட்டவர், உடல் இப்படிப்பட்டது, தாழ்ந்தது, வேறுபட்டது அப்படின்ற அந்த விஷயத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உடலுக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தாலும் கூட இதுவே அவங்களுக்கு கடைசி ஜென்மமாக ஆயிடுது. இதுக்கப்புறம் அவங்க பிறவி எடுக்கிறதே கிடையாது. அப்படின்றத நன்மை தான் கிடைக்குதுன்றத பகவான் இந்த 23வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாரு. தொடர்ந்து எப்படி எப்படிலாம் பிரித்து பார்க்கணுன்றத சொல்ல போகிறாரு. நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.